வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, வரதட்சணை வழக்கு. மனைவியால் பிரசாந்த் குடும்பமே உள்ளே போக பார்த்தீங்களா? இவ்வளவு பிரச்சனை நடந்ததா பிரசாத்துடைய வாழ்க்கையில்? வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாப் ஸ்டார் என்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் பிரசாந்த் அவர்கள் ஒரு காலத்தில் அஜித் விஜயை விட டாப் ஹீரோவாக இருந்தார். பல இயக்குநருடன் பணிபுரிந்து நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்த அவர் தனது பர்சனல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்தித்து வந்தார். அதன் காரணமாகவே அவரால் திரைத்துறையில் கவனம் செலுத்த முடியலை. இந்த நிலையில் அவர் குறித்து பிரபல யூடியூப் சேனல் சபிதா ஜோசப் அவங்க பேசியிருக்கிறாங்க. பிரசாந்த் அவர்கள் ஹாலிவுட்டில் ஒரு காலகட்டத்தில் உச்சத்தில் இருந்த நடிகர். தந்தையின் துணை இருந்தாலும் தனக்கான ஒரு அத்தனை திறமைகளையும் அவர் வளர்த்து கொண்டார். சினிமாவில் பல விஷயங்களை கற்ற ஹீரோ என்று அப்போதைய பெயர் எடுத்தவர் தான். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் நடித்து ரொம்பவே பிரபலமடைந்தார். அதன் காரணமாகவே டாப் ஸ்டார் என்று அவருக்கு பட்டமும் வழங்கப்பட்டது. இப்போதைக்கு டப்பில் இருக்கும் ஹீரோக்களான விஜய், அஜித் சினிமாவில் அறிமுகமான சமயத்தில் பிரசாந்த் டாப் 5 ஹீரோக்களில் ஒருவராக இருந்தார். குறுகிய காலத்திலேயே பாலு மகேந்திரா, மணிரத்னம், சங்கர் என முன்னணி நடிகருடன் பணியாற்றும் வாய்ப்பு அவர் கிடைத்தது. அந்த படங்கள் அவங்க கரியரில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்றளவும் இருந்து வருகிறது. கண்டிப்பாக பிரசாந்த் அவர்கள் ஒரு ரவுண்டு வருவார் என்று தான் கணிக்கப்பட்டது. ஆனால் திடீரென அவருக்கு வாய்ப்புகள் குறைந்த ஆரம்பித்தது. அதற்கு அவரது பர்சனல் வாழ்க்கை நடந்த பிரச்சனை தான் காரணம். அவருக்கும் அவருடைய திருமணம் செய்திருந்த கிரகலட்சுமிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அந்த பிரச்சனையால் சினிமாவில் அவரால் முழு கவனத்தை செலுத்த முடியல. ஏகப்பட்ட பிரச்சனைகள். அந்த சமயத்தில் நடந்த காவல்துறையும் கூட அந்த சம்பவம் போனது. ஒரு கட்டத்தில் 2 பேருமே விவகாரத்தை செய்யிட்டாங்க. பிறகு சினிமாவிலிருந்து ஒதுங்கி அவர் இப்போது மீண்டும் நடிக்க ஆரம்பித்தார். அந்த வகையில் தான் விஜயுடன் கோட் படத்தில் நடிச்சிருந்தார். அந்தகன் படத்தில் ஹீரோவாக நடித்தார். இந்த நிலையில் இது குறித்து பிரபல பத்திரிகையாளர் சபிதா பேசியிருக்கிறாங்க. அவங்க அளித்த பேட்டியில் பிரசாந்த் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் தன்னுடைய மருமகளிடம் வரதட்சணை கேட்பதாக அவரது முன்னாள் மனைவி புகார் அளித்தாங்க. அந்த பெண்ணின் உறவினர்கள் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கிறாங்களாம். எனவே அவர்கள் துணையும் இருந்தது. ஆனால் நாங்கள் எப்படியெல்லாம் ஒன்று கேட்கல என்பதை நிரூபித்தார். பிரசாந்த் குடும்பத்தினர் ரொம்பவே திணறிவிட்டாங்க. ஒரு கட்டத்தில் உள்ளே போக வேண்டியதாகிவிட்டது. எப்படியோ தாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, அந்த பெண்கள் தான் ஏமாற்றுகிறார் என்பதை நிரூபித்து அதிலிருந்து வெளியே வந்துட்டார் நடிகர் பிரசாந்த் அவர்கள். சமீபத்தில் கூட அவருக்கு திருமணம் நடந்து 2வது திருமணம் நடைபெறுமா என்று நிறைய கேள்விகள் எழுந்து வந்தது. அதற்கு நடிகர் பிரசாந்த் அவர்கள் விரைவில் நாங்கள் தேதி அறிவிப்போம் அப்படின்னு பிரசாந்த் அவர்கள் ஒரு மேடையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.